I also write for a few journals in Bangalore in Kannada. Basically, I'm a writer also. So, as your friend, I'm requesting this story and the script, dialogues, everything is by me. So, I definitely need your support and best wishes for this film because first time I'm entering into Tamil industry. படத்தோட கதை என்னன்னு கேட்டேன். படம் ஃபுல்லாக ஸ்ரேயா கூடயே வரீங்க. நாங்கள் இது போதும் சார், கதை வேண்டான்ட்டேன். இது சும்மா ஒரு ஜோக்காக நான் சொல்றேன். பட் அவங்க ரொம்ப ப்ராப்பரா ஹோம்ஒர்க் பண்ணி ஒரு நல்ல ஸ்கிரிப்டோட வந்திருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி சில படங்கள் எடுத்திருக்காங்க. அது எல்லாமே ஒரு தேசிய அளவுல முக்கியத்துவம் வாய்ந்த சப்ஜெக்ட்ஸ் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதுதான் காட்டினாங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஒரு இந்தியாவின் பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய ஒரு கதையா இருந்துச்சு. இது ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுக்க போறாங்க. நான் எதுவுமே கேட்டுக்கல, மேபி ஸ்கிரிப்ட்ல வர்றதுக்கு அப்புறம் தெரியும்னு நினைக்கிறேன். பட் ஐ சீ a confidence in her face. ஒரு நம்பிக்கை இருந்தது இதுல பெருசா பண்ண போறோன்றது. அது எனக்கு இருக்கிறதோட ப்ரொடியூசருக்கு தான் நிறைய இருக்கணும். அவரும் ஹாப்பியா தான் இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லியிருக்காரு. ஸோ நிச்சயமா நல்லா வரும்னு நினைக்கிறேன். நிறைய புதுமுகங்களா நமக்கு தெரியுது. பட் அவங்கவுங்க ஃபீல்டுல அவங்கவுங்க பெருசா சாதிச்சிருக்காங்க. ஸோ விஷ்ணு கூட்டில் கணேஷ் வெங்கட்ராமனோட படம் பண்ணல. நாங்கள் அப்பப்ப சினிமாவோட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறோமே ஒழிய ஒன்றா பண்ணல. அதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மெயின் ஹீரோவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக் டைரக்டர் அவரும் புதுசு, நமக்கு புதுசு. ஸோ குட் லக். இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். It's a princess taking bath, and no director has ever done for me. And she had hot water ready for me in the bathtub, and and she had like coffee ordered for me and towels ready for me. So she really treated me like a princess. But I think also because she's an actor herself, she understands what an actor is going through. And also the kind of person she is. She's a very loving, very giving, and a wonderful human being to work with. So she's treating me like a princess, and I'm hoping they both also treat me like a princess. They have to, they don't have a choice. But offsets and onsets, both they have to treat me like a princess. இந்த படம் கன்னடம் தமிழ் ரெண்டுலையும் தயாராகிற ஒரு படம். சந்திரான்னு பேர். இதுக்கு ஒரு பெண் இயக்குனர் ரூபான்னு சொல்லிட்டு இயக்குறாங்க. அவங்க கன்னடத்துலேருந்து தமிழ்லையும் கன்னடத்துலையும் இயக்குறாங்க. இது இந்த அரச பரம்பரையில் நடக்கிற ஒரு கதை. அரச பரம்பரையில் கடைசி ராஜா, கடைசி பிரின்சஸ்க்கு, இளவரசனுக்கு ஒரு காதல் வந்தால் எப்படி இருக்கணும், கடைசி இளவரசிக்கு ஒரு காதல் வந்தால் எப்படி இருக்கும், அதை தான் டீல் பண்ணுது இந்த கதை. இதில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறேன். அவங்க இதுக்காக வேண்டி அங்கேருந்து என்னை செலக்ட் பண்ணி இந்த கேரக்டர் நான் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நடிச்சு கொடுக்கணுன்றதான் என்னுடைய ஆவல். இது என்னுடைய இரண்டாவது கன்னட படம்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல மாரீச்சன் ஒரு படம், அது இங்கே வழிபோக்கன்னு வரும். அதில் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதில் முதல்ல ஒரு கேரக்டர் பண்ணுறேன். பட் நகைச்சுவை இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் படத்தில் ஹீரோவாக நடிக்க போகிறேன். ஸோ அதனால் அவங்க ஆசீர்வாதம் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த பெரிய ஹீரோயின் ஸ்ரேயாவோட லீடிங் கேரக்டர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே விவேக் சார் இருக்காரு, விஜயகுமார் சார் இருக்காரு. ஸோ அப்படியே நிறைய பேர் இருக்காரு. இந்த பைலாங்குவலில் ஷூட் பண்ண போகிறோம், கன்னடா அண்ட் தமிழில். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் கன்னடா நிறைய பேருக்கு கன்னடிகாஸுக்கு நீங்கள் இடம் கொடுத்துருக்குங்க, ஒரு நல்ல மதிப்பு கொடுத்துருக்குங்க. இப்போ நான் ஒருத்தர் வந்திருக்கேன். ஸோ உங்கள் ஆசீர்வாதம் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் கணேஷ் வெங்கட்ராமன் பேசுகிறேன். இன்னைக்கு சந்திரா படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். சந்திரா ஒரு தமிழ் கன்னடா பைலிங்குவல் ஃபிலிம். இந்த படத்தில் ஐ பிளே அ ரோல் ஆப்போசிட் ஸ்ரேயா சரண். சந்திராவோட கேரக்டர் இஸ் எம்பாடிட் பை ஸ்ரேயா, ஹூ பிளேஸ் அ பிரின்சஸ். ஐ திங்க் பிரின்சஸ்க்கு ஆன ஒரு கரெக்டான சாய்ஸ், ஒரு கரெக்டான காஸ்டிங் இஸ் ஸ்ரேயான்னு நினைக்கிறேன். இந்த படம் டைரக்டர் ரூபா ஐயர் இஸ் கோயிங் டு பி டைரக்டிங். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் முறையாக ஒரு பெண் இயக்குனர் கூட ஒர்க் பண்றேன். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த படத்தில் ஸ்ரேயா கூடவே பிரேம்குமார் சார் இருக்காரு. இஸ் ஃப்ரம் கனடா, இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஹீரோ இன் கனடா. விவேக் சார் கூட நடிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ நினைக்கிறேன்.
அண்ட் ஒரு யங் டீம் தேவ் மேட் சம் ஃபிலிம்ஸ் இன் கனடா. இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் அண்ட் முதல் முறையாக தமிழ் சினிமாக்கு வந்திருக்காங்க. ஸோ ஐம் லுக்கிங் டு ஹேவ் அ குட் டைம். ஷூட்டிங் இஸ் இன் பெங்களூர், மைசூர் இந்த USA. ஜூலை ஆகஸ்ட்ல ஷூட் பண்ணி ஒரு இயர் எண்ட்குள்ளே ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிளான். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ. Vanakkam, hi. A very good morning to all of you. It's good to be back in Chennai. This time it's for Chandra, which is bilingual film. It's Tamil and Kannada. I play a princess in it. My name is Chandra. What I love about this film is the first time I'm working with a lady director. Rupa is a wonderful human being. She does a lot of charity herself. She's really kind, a very loving, a very simple human being to work with. And when I met her first time, she told me all the hard work and research she's done for the film. She's gone and met a lot of people from the royal family. She's read a lot of stuff. She's writing a book herself on royal family, and it's a story told from her heart. It's something that she's worked really hard for. She's given her best for. My character is she's very talented, she's very intelligent, she's someone she's very easy to fall in love with her. It's about how she changes into a lady. It's all her emotions she goes through. She falls in love, she finds her love back again. It's simple, it's nice, it's told from there's a lot of honesty in the film. And even though I play a princess, anyone can relate to it. Any girl can just relate to this film, which is what I love about it. And I have two really good looking co-actors with me, so it's fantastic. The whole cast is superb, the story is superb, and I hope you all like it. I'm sure you'll love it.